டாடி வணக்கம் டாடி. வணக்கம் வணக்கம்மா. டாடி உங்க கூட தான் உட்காந்து பேசணும்னு ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்து நீங்க வரவே மாட்டீங்க டாடி. இப்பதான் நான் வந்து எங்கம்மா போனேன்? போறதுக்கு போனாதானமா வர்றதுக்கு? நான் இங்கே தானமா இருக்கேன். இல்ல டாடி உங்க கூட உட்காந்து பேசினாதான் கொஞ்சம் பாக்குறாங்க. நான் மட்டும் பேசினா பார்க்க மாட்டாங்க டாடி. ஆமாம்மா. பின்ன அது அது தனிமா. நீ இன்னையில இருந்து விஜய் ஒரு பெரிய ஆளு. அவரு மாதிரி ஒரு போல்ட் லீடர் யாருமே இல்ல. அவரை பார்த்து எலான் மஸ்கே நடுங்குறாரு அப்படின்னு நீ பேசேன். நாளைக்கு உன்னையவே கூப்பிட்டு மாநில மகளிர் அணி பொதுச் செயலாளர்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்க நிச்சயமா. நீ பேசி பாருங்க என்ன. சரிங்க டாடி. இப்ப நம்ம வருவோமா அரசியலுக்குள்ள வருவோம். இப்ப ஆளுநர் எழுந்து போயிட்டு இருக்காரு. என்ன டாடி ஒரு பிரச்சனை? அவரு நீங்க அவர் கம்பேர் டு நீங்க பாருங்க. எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது போனாராமா? அதாம்மா ஒரு சிறந்த ஆட்சி. புரியுதுங்களா? நீங்க இந்த பாருங்க ஒரு தேசிய கீதம் எழுந்து போறாரு. அவருடைய ஆளுநர் பக்கத்துல ஒரு முக்கியமானதா இல்லைன்னு சொல்லி எழுந்து போறாரு. நம்ம என்ன சொல்லணும்? நியாயமான விஜய் நியாயமா என்ன சொல்லியிருக்கணும்? எழுந்து போலாம் எழுந்து போ. போயிட்டே இரு கிளம்பு. தமிழ்நாட்டுக்கு எதுக்கு ஆளுநர் நம்ம கொள்கையில இருக்குமா? எங்க கட்சியில இருக்கு. பட் ஆனா நம்ம ஆச்சரியக்குரிய அங்கிள் வந்து ஏதாவது சொன்னாரா? உனக்கு அங்கிள் விஜய் ஓகே தானே? ஏன்னா 2 பேரும் கிளாஸ் பேட்ச். அதனால உனக்கு அங்கிள்னு சொல்லலாம் அவரை. சரியா? அப்ப நீ அவர் வந்து ஆளுநர் எதுக்கு அப்படின்னு அவர் கேட்டுருல. ஆளுநர் உங்களை கண்டிக்கிறோம். சட்டமன்றத்துல நீங்க இப்படி நாளைக்கு விஜய் வந்தா எந்திரிச்சு போவார்ல. அப்ப இப்பயே கண்டிச்சு வைக்கணும்லமா. இவரு சொன்னாரா? இது கண்டிச்சாரா? இல்ல. கண்டிக்க மாட்டாரு. அவர் அவருக்கே பேச மாட்டாரு டாடி. சொந்தத்துக்கே வரமுன்னா அங்க ஊர் பிரச்சனைக்கு எதுக்கு வருவா? இவர்தான் நம்ம டெஃபினெட்லி இஸ் 2026 சிஎம். கண்டிப்பா இப்படியே பண்ணிட்டு இருந்தாருன்னா சிஎம் தான். நான்லாம் எதுக்கு இருக்கேன்? நல்லா டெய்லி காமிக்கிறீங்க பாருங்க. 45,000 வியூஸ் போகுது. 45,000 ஓட்டு உங்களுக்கு தான் காட்டுறேன் டெய்லி. நம்புறாங்க. கண்ணை போட்டு நம்புறாங்க. பிளஸ் 288 ஓட்டு 2800 கமெண்ட்ஸ் வந்துருக்குமா? 2800 அந்த 45,000 பிளஸ் 2800 சேர்த்துக்கோங்க. 47,800 ஓட்டு உங்களுக்கு தான் சொல்லியிருக்கேன். அதை நம்பிதான் எனக்கு கொடுத்துருக்காங்க. அதனால வந்து நீங்க வந்து இதெல்லாம் பாருங்க. இவரு ஆளுநர் எந்திரிச்சு போனா போகட்டும். நம்ம எடப்பாடி பழனிசாமி கரெக்டா சொன்னாரு. அவர் பேசுனதுல என்னங்க தப்பு? சட்ட ஒழுங்கு சரியில்லை, பெண்கள் பாதுகாப்புல சரியில்லை. ஃபூல் அதை நீ பேசணும் மேன், அவர் பேசக்கூடாது. அது அப்படியே நம்ம சொல்ல வேண்டி இருக்கு. பட் ஆனா நம்ம தலைவர் கொஞ்சம் பிஸியா இருக்காரு. கொஞ்சம் வேலையெல்லாம் போதுமா? அந்த படம் ரிலீஸ் ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் இருக்கு. உனக்கு தெரியும் ஒரு படம் நடிச்சா நம்ம ஒரு ப்ராஜெக்டுக்காக நீ ஒரு ஷார்ட் பிலிம் பண்ணிருக்க. அந்த நேரத்துல என் தாலியை போட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். கேமரா வாங்கி கூட, அதை வாங்கி கூட, இதை வாங்கி அதுக்கே உனக்கே அவ்வளவுனா ஒரு பெரிய படம்னா ஒரு ப்ரெஷர் இருக்குதானே செய்யும். பாவம். ஆமா. சரி அதை விட்டுருங்க டாடி. இப்ப ஜனநாயகன் படம் அது ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. அப்புறம் சிபிஐ வழக்குக்கு போயிட்டு வராரு. என்னதான் நடக்குது? நீங்க அதை பார்த்துட்டு இந்த நியூஸ் கார்ட்ஸ பாருங்களேன். கரூர் துயரம் தொடர்பான விசாரணையில் பிரச்சாரத்திற்கு ஏன் தாமதமாக சென்று இந்த மாதிரி கேள்வி எல்லாம் யாராவது லீக் பண்ணுவாங்களாமா? ஒரு ஃபேக்டா ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. கேள்வி எல்லாம் லீக் பண்ணுவாங்களா? சொல்லுங்க. கேள்வி லீக் பண்றாங்கன்னா கேஸ் போடுப்பா. யார் லீக் பண்ணாங்கன்னு போய் கேஸ் போடு. எந்த ஊடகம் லீக் பண்ணுதோ கேஸ் போடு. அத விஜய் போடணும்ல. எப்படி கேள்வி லீக் ஆகுது? அந்த கருப்பு சட்டை போட்டு போனார்ல, அப்பவே வந்து நிறைய கேள்வி லீக் பண்ணாங்க. அப்ப நீங்க பேசவே இல்ல, இப்ப பேசுறீங்க. ஆமா, அது அன்னைக்கு அது வேற. அன்னைக்கு கொஞ்சம் சாதகமான கேள்வியா இருந்துச்சு. தலைவர் சாப்பிடலாம் வச்சிருக்காங்க. அன்னைக்கு வேற. இன்னைக்கு கிடுக்குப்புடின்னு கேள்வி கேக்குறாங்க. கேள்வி வேணா நீ கேஸ் போடுப்பா. எப்படி ஊடகங்களுக்கு கசிய விட்டுச்சு, சிபிஐ கிட்ட கோளாறு இருக்குன்னு கேஸ் போடுங்க. இல்லைன்னா இப்படி எப்படி இவங்க திருடிட்டாங்கன்னு கேஸ் போடுங்க அப்படின்னு நம்ம வந்து கேட்கலாம். பட் ஆச்சரியக்குரிய நம்ம தலைவர் அப்படி பண்ண மாட்டார். அடுத்த கேள்வி பாருங்க. சாலையில் வளைவுகள் நிறைய இருந்ததால் கரூர் செல்ல 7 மணி நேரம் தாமதம் என தாவேக தலைவர் விஜய். பாத்தீங்களா? யாராவது ஒரு எந்த தற்குறியாவது இப்படி பேசுமா? எந்த தற்குறியாவது பேசுமா? யாரு? நம்ம கட்சி ஆளுங்க இதை விட கேவலம் மட்டமா பேசுவாங்க. விஜய் நடிச்ச எல்லா படமும் ஒரு புத்தகத்துக்கு சமம் பேசுவாங்கம்மா. அது வேற. ஆனா இப்படி பேச மாட்டாங்கம்மா. எந்த தற்கூரியாவது 2026 சிஎம்னு சொல்லலாம். அப்படி இந்த மாதிரி பேச யாராவது சொல்லுவாங்களா? நம்ம அப்படி பேசணுமா? தாமதத்திற்கு வளைவு நுழைவுகள் தான் காரணம் என்பதற்கு ஆதாரம் அவங்க யாராவது ஆதாரம் கேட்பாங்களா? நம்புற மாதிரியே இல்லம்மா. திஸ் இஸ் நாட் a proven for this statement of this question and this CBI கேஸ்மா. நீங்க இந்த ஊடகம் மட்டும் இல்லம்மா. நீங்க இப்ப நம்ம அந்த நக்கீரன் அவருடைய பாருங்களேன். அவர் பாருங்க, கரூரில் நீங்கள் குடிநீர் பாட்டிலை தூக்கி வீசிய போது ஏற்பட்ட நெரிசலை கவனித்தீர்களா? அப்ப அது யாருக்குமே தெரியாதா? எப்படி இவர் தூக்கி போடுறாரு? ஒரு பாட்டில் தான் கொடுக்க முடியும். போடான்னு பஸ்ல ஏறி எரிச்சு ஓடுறாரு. இப்ப நம்ம இன்னொரு கிராஸ் கொஸ்டின்ஸ் வைப்பாங்கம்மா. இப்ப சிபிஐ வந்து இவர் வந்து கரூருக்கு வர்றதுக்கு வளைவு நிலைகள் அதிகமா இருந்ததுனால காரணம், அதனாலதான் லேட் ஆச்சுன்னு. அப்ப நீங்க எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்துருப்பீங்க? ஒரு 20, 10. ஒரு 10ல தான் அந்த ஏர்பின் பெண்ட் எல்லாம் அப்படி வளைஞ்சு இப்படி பொறுமையா அப்படி வர முடியும். இப்ப நாம என்ன கேக்குறோம்னா ரிட்டர்ன் போகும்போது அப்படி இருந்திருக்கும். அதனாலதான் லேட் ஆயிருக்கு. இப்ப ரிட்டர்ன் போகும்போது ஏர்பின் பெண்ட் எல்லாம் இல்லையா? எப்படி 10 நிமிஷத்துல போனாரு? எனக்கும் தெரியல. ஏன்னா அவர் குருவி
அப்படி பாஞ்சிருவாரு. அதுக்குமே வந்து ஏன் உடனே போனீங்கன்னதுக்கு காவல்துறை தான் வந்து உடனே போக சொன்னாங்க. அவங்க தான் வந்து ஹெலிகாப்டர் வச்சு இப்படி பாஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு கூட நம்ம எழுதலாமா? அதுக்காக தான் நான் அந்த கட்சியில சேர்ந்திருக்கேனே. புரியுதுங்களா? அடுத்து நல்லா முட்டு பாருங்க. கொடுக்குறீங்கன்னு. ஆமா. நெரிசலை தடுக்க வாகனத்தை நிறுத்தி இருக்கலாம், ஆனால் தொடர்ந்து பரப்புரை செய்தீர்களா? ஆமா, செஞ்சோம். ம். ஆமா, போலீஸ் பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னோம். ஆனா பல வீடியோக்கள்ல போலீஸ் வந்து ஒரு ரவுண்டானால கை பிடிச்சு நிப்பாங்க. வண்டி போனதுக்கு அப்புறம் தான் கையை ரிலீஸ் பண்ணுவாங்க. ம். அதெல்லாம் பார்த்திருக்கோம். ஆனாலும் போலீஸ் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லுவோம். போலீஸ் முன்னாடியே தடுத்து நிறுத்தினாங்க, ஆனா இல்லைன்னு சொல்லுவோம். ம். போலீஸ் தான் அங்க தண்ணி கொடுத்து எல்லாம் ஹெல்ப் பண்ண வீடியோவும் லீக் ஆயிருக்கு, ஆனா இல்லைன்னு சொல்லுவோம். எல்லாமே சொல்லுவோம். நாங்க என்ன வேணாலும் பேசுவோம். ஏன்னா 2026 we are going to ruling this தமிழ்நாடுமா. No one should stop us மா. அன்னைக்கு நீ தான் செய்தி தொடர்பாளரா இருப்ப. கவர்மெண்ட் செய்தி தொடர்பாளராகவே இருப்ப, கவலைப்படாத, பாத்துக்கலாம். அடுத்து, கூட்ட நெரிசலுக்கு இடையே உங்களுடைய பரப்புரை வாகனம் முன்னேறி வரும் காட்சிகள் உள்ளன. ஆமா, ஆதாரம் சிக்கிருச்சு, அடி விழும்ல. ஆமா, போனோம். இப்ப ஒரு ஷூட்டிங் நடக்குது, கரெக்டான ஸ்பாட்ல நின்னாதானே கேமரா கரெக்டா மாட்டும். ஆமா. ஒரு ஷூட்டிங்கே அப்படின்னா ஒரு அரசியல் கட்சிக்கு மீட்டிங்க்கு அப்படிதானே இருக்கும். அதை நம்ம பண்ணிதான் ஆகணும். சாலைகளில் பல்வேறு வளைவுகள் இருந்ததால் கரூருக்கு வர தாமதம் என்றால் அதற்கு ஆதாரங்கள் இன்றைக்கு சமர்ப்பிக்க வேண்டும். பாத்தீங்களா, ஒரே பாயிண்ட். அந்த ஊடகமும் ஒரே பாயிண்ட், இந்த ஊடகமும் ஒரே எல்லாம் காசு வாங்கிட்டாங்கம்மா. எனக்கெல்லாம் ஜேர்னலிஸ்டா இருக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. நீங்க ஜேர்னலிஸ்டா டாடி? ஆமா, தாவேகா ஜேர்னலிஸ்ட். நீங்க அந்த காலத்துல எல்லாம் நான் வந்து வேலை செய்யும் போதெல்லாம் பயங்கரமா தீய வேலை செஞ்சேன். ஒரு உண்மையான ஜேர்னலிஸ்டா நான் வேலை செஞ்சேன். இன்னைக்கு அந்த தொழிலுக்கு ரொம்ப களங்க விளைவிக்கிறாங்கம்மா. அந்த மாதிரி தொழிலுக்கு களங்க விளைவிக்கிறது யாரா இருந்தாலும் சரி. சரி டாடி, சரி, இப்போ நீங்க வரவே மாட்டேன், இதுக்கப்புறம் ஃபுல்லா நான் அரசியல் போயிடுவேன், நீங்க வந்துகிட்டே இருக்கீங்களே, எப்போ போவீங்க? நீ எப்ப மெச்சூர் ஆகுறியோ அப்பதாம்மா போவேன். நீ எப்ப மெச்சூர் ஆவ? ஆகவே மாட்டேன். அப்ப நான் போகவே மாட்டேன். நான் சேனல்ல மூஞ்ச காமிச்சுக்கிட்டே இருப்பேன், கட்சியிலையும் காட்டுவேன். கட்சியில என்ன சேர்த்தாங்க, எனக்கு கட்சியில வேலை ஏதாவது கொடுத்தாங்க நினைச்சியா? பாத்தியா? வழக்கம் போல இதுக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சோன்னா அதேதான். வேற வேற சேனல் போய் இன்டர்வியூ கொடுக்கணும், அவ்வளவுதான். 2000 அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு இப்ப இதேதான். கட்சிக்கே வேலை இல்லையே டாடி. இல்ல, இப்ப என்னால போய் பக்க சார்பு இல்லாமல் வேலை செய்யறோம், QR கோடும் கூட கேட்க முடியல. எல்லாத்துக்கும் காரணம். ஆனாலும் நம்ம அந்த QR போட்டுட்டு தான் டாடி இருக்கோம். இருக்குமா? அப்ப ஃபண்ட் வரது எதையோ சொல்லிக்காதீங்க. அது வேற. நீங்க அப்படி விடுங்க. எல்லா ஊடகமும் பாருங்களேன். குற்றப்பத்திரிகையில் விஜய் பெயர், கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் குற்றப்பத்திரிகையில் விஜய் பெயர் சேர்க்கப்பட உள்ளதாக தகவல் வருது. நீங்க சொல்லுமா, குற்றப்பத்திரிகை பெயர் எப்ப தாக்கல் செய்வாங்க? எல்லாம் முடிஞ்சு எல்லார்ட்டையும் விசாரிச்சதுக்கு அப்புறம் சேர்ப்பாங்க. அதத்தான் இந்த ஊடகமும் செய்தியா போட்டிருக்கு. குற்றப்பத்திரிகையில் பெயர் தாக்கல் அப்படின்னா விசாரணைக்கு அப்புறம் தூக்கி உள்ள வைக்க போறாங்க. டாடி, ஆனா அது வந்து பொய்ன்னு நம்ம பேசணும் டாடி. கரெக்ட், பொய். இப்ப NIA வருது, கிறிஸ்டியன் மிஷனரிஸ் ஃபண்ட் வருது, அப்புறம் ED வேற வரப்போகுது. அது இல்லாம ஜனநாயகனுக்கு அமேசான் ஒரு கொட்டு ஒண்ணு வைக்குது. அப்புறம் இன்னொன்னு கோர்ட் 20 நாள்ல வந்து படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லுது. இனிமே 10 நாள் லீவ் இல்ல. இப்ப இன்னைக்கு காலைல வைத்தியலிங்கத்தை நம்ம விட்டு போட்டு பேசிக்கிட்டே இருக்கோம். கடைசியில பார்த்தா அவர் வந்து திமுக போறாரு. இப்படி அடி மேல அடி மேல அடி மேல அடி வந்துகிட்டே இருக்கு. நம்ம ஆளுங்கள்லாம் இன்னைக்கு போய் ரகசியமா ஒரு கூட்டம் போடுறாங்கம்மா. செவ்வாய்க்கிழமை நேத்து கூட்டம் போட்டு இலவசங்களை ஒழிக்கலான்னு சொல்லி பேசுறாங்கம்மா. இலவசங்களை ஒழிக்கலான்னு அருண்ராஜ்ல இருந்து TK பிரபுல இருந்து எல்லாரும் பேசுறாங்க. அதுதான் நம்மளுடைய தேர்தல் அறிக்கையிலையும் இடம்பெற போகுது. ஓட்டே போட மாட்டாங்க. ஓட்டா போடுறதுக்கு போடலாமா? ஆனா நம்ம வேற மாதிரி செய்யறோமா? நாங்க இலவசங்களை ஒழிக்க மாட்டோம், அந்த மக்களுக்கே எல்லாமே போய் சேருவோம், அப்படி ஒரு உருட்ட போறோம். எப்படி அடி போய் சேரும்? மக்களுக்கு இனிமே அவங்களை சோம்பேறி ஆக்க மாட்டோம். மக்களுக்கு இலவசங்களே வேணாம், நீங்களே அதை சம்பாதிக்கிற அளவுக்கு நாங்க உங்களுடைய பொருளாதாரத்தை ஏற்படுத்தி தர போறோம், நம்ம உருட்ட போறோமா? ஏன்னா ஒரு காலத்துல நீ நானும் கஷ்டப்பட்ட, நான்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் போய் தான் உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன். ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. கட்சியில இருக்க பாதி பேர் எலைட் பரம்பரை. கவர்மெண்ட் ஸ்கூல் பஸ்ல போனது இல்ல, சத்துணவு சாப்பிட்டது இல்ல, ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டது இல்ல, இப்படி எதுவுமே பண்ணது இல்ல, அரசாங்க சலுகையை அனுபவிச்சது இல்ல. ஆனா கீழே இருக்கவன்லாம் எல்லா அரசாங்க சலுகையும் அனுபவிச்சுக்கிட்டு இது ஓசிங்கிறான். மேல இருக்கவன் அனுபவிக்காமலே ஓசிங்கிறான். இவங்க கூட மத்தியில நாம எவ்வளவு பெரிய முட்டு கொடுக்க வேண்டியது நமக்கு இருக்கு இல்லையா? நாம் கொடுப்போம் நிச்சயமா. நம்ம இந்த தேர்தல் அறிக்கையை நம்ம நிச்சயமா கொடுப்போம். தொடர்ந்து அவதூறுகளை பரப்புவோம். எஸ்மா, இந்த படமே கூட 2 மாநாடுக்கு சமம் சொல்லியிருக்காங்கம்மா. ஆமாமா, நீங்க ஏஐன்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுமா ஹாலிவுட்ல? அது ஒரு ரோபோலாம் இருக்கும், பாத்திருக்கீங்களா? பெரிய ரோபோவா இருக்கும். அந்த ரோபோ கூட விஜய் வந்து ஒரு 3 ரோபோல வெறுங்கையில அடிக்கிறாரு. வெறுங்கையில அந்த ரோபோ அடிச்சு நொறுக்குறாரு, சண்டை போடுறாரு. எப்படி இருக்கும் பாருங்க அந்த காட்சி. சிரிக்க போறாங்க தியேட்டர். ஆனா அதுக்கும் நம்ம வந்து இட்ஸ் அன்பிலீவபிள் அப்படின்னு சொல்லணும், மேக்கிங் ஆஃப் தி ஸ்டோரின்னு சொல்லணும்.
வாவ் வாட் அ கான்செப்ட்னு சொல்லணும். அரண்ட திரையரங்கம், மிரண்ட ரசிகர்கள் அப்படின்னு நல்ல வேளை பேசணும். பொங்கல் டைம்ல வரல, இல்ல பராசக்தி படுத்திருக்கும்னு சொல்லணும். ஆமா, அது வேற. இப்ப அதுக்கு நமக்கு அந்த இதெல்லாம் செட் பண்ணணும். ம். சோ அதெல்லாம் வேற பார்க்க வேண்டியிருக்குமா. இன்னைக்கு நம்ம நிறைய பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமா டாடி. ஆமா. அடுத்த வீடியோல